ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நாளாக இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் வீடியோ போடுறதே இல்லை. ஏன்னா எங்கள் மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. இப்போ எப்படி இருக்காங்கன்னா இப்போ நல்லா தான் இருக்காங்க அவங்க. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் வந்து புஜ்ஜிமா வந்து குட்டி போட்டுட்டா. நைட்டு 12 மணிலேருந்து ஃபுல்லும் கத்திகிட்டே இருந்து கரெக்டாக 1 மணிக்கு அவள் குட்டி போட்டா. அது அந்த குட்டி போடுறதுக்குள்ள அப்படியே பயங்கர கத்து. நாங்களே பயந்துட்டே தான் வீட்டுக்குள்ள காண வந்துருச்சா என்னான்ட்டு. இப்போ பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்கான்ட்டு. குட்டிங்களை விட்டுட்டு வெளியே வர மாட்டேங்கிறா. நீங்களே பாருங்க, சைலண்டா பார்த்தாதான் எல்லாம் கத்திடுவா யாரு போனாலும். ஹலோ எலி, அழுகி, இங்க பாருங்க கண்ணு சிமட்ரா. இங்க பாருங்க. அழகி, என்ன பண்ற? அழகி, 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 வா வெளியே வா. குட்டி பிள்ளை கூட இந்தா. பசிக்கல? அழகி, அழகினா மட்டும்தான் அப்படிங்கிறா. இஞ்சு வாமா, வேர்க்கல பாருங்க. அழகின்னு சொன்னா மட்டும்தான் அப்படிங்கிறா. வேற ஏதோ கேட்டேன்னா பாருங்க வாயே திறக்க மாட்டேங்கிறா. அழகி, அழகி, வா வா. வரலையா? அப்புறமா வரியா? சரி பாய், போறேன். சரி போன்ட்டான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இடம் இல்லை. பார்த்துருப்பீங்க நீங்கள், குட்டி போட்டு எப்படி படுத்துட்டு இருக்கான்ட்டு. வெளியே வர மாட்டேங்கிறா. பால் குடி கூட வெளியே வர மாட்டேங்கிறா. கப்பில் ஊற்றி வச்ச பால் அப்படியே இருக்கு. ஆனால் பாவம் நைட்டு ஃபுல்லு செம்ம கத்திட்டா. என்ன பண்ணுறது, வாயிலா ஜீவன் நம்ம தானே பார்த்தாகணும். கஷ்டமாக இருக்கு. நேற்று கத்துனதெல்லாம் பார்த்துட்டு என்னன்னா அழுகையே வந்துருச்சு. நாங்கள் கரெக்டாக இங்கே வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்து 3 மாதத்துலேயே குட்டி போட்டா. 3 பிளாக் கலரு, 2 வந்து சாண்டில் கலர் கலந்த மாதிரி. இங்கே பாருங்க, எங்கள் ஊரில் 10 ரூபா கோசாப்பழம் எபிசோடு இருக்கு. மாற்றி வச்சுட்டேனா. 12 மணிலேருந்து நைட்டு கத்திகிட்டே இருந்து எதுக்கு கத்துறான்னு தெரிலன்ட்டு நாங்கள் வயிற்று பிடிச்செல்லாம் நீ விட்டு அப்புறமா குட்டி போடுறதுக்கு தான் கத்திருக்குன்னு சொல்லி நாங்கள் அப்புறம் தான் தெரிஞ்சோம். குட்டி போட்ட உடனே சைலண்ட் ஆயிட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போகலாம்னு இருந்து போகல. ஹாஸ்பிட்டலு நீ என் நேரத்துக்கு குரட்டை விட்டுட்டு தூங்கி ஒரு நேரத்துக்கு நீ ஃபோன் பண்ணி என்ன காணித்தமும் வர முடியாது, பெரிய 12 மணி வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. தெரியல, அது நீ மறந்துட்ட. ஃபோன் பண்ணேன், நர்ஸுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் புஜ்ஜிமா வர வயிற்று வலி கத்திட்டு இருக்குது, சீக்கிரமா வாங்க அப்படின்னு. கார் எடுத்துட்டு வாங்க. அதுக்குள்ள நர்ஸு காலையில் வருதுன்னு தெரிஞ்சு எங்கள் புஜ்ஜிமா இருந்துட்டு வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் சிரம் போடுறாங்கன்ட்டு எத்தனை இருந்தாலும் வெளியே விட்டுறேன் அப்படின்ட்டு இப்போ குட்டி போட்டு இப்போ எங்கேயும் விடாம அவளே எங்கேயும் வெளியே வராம அவளே இப்போ பார்த்துட்டு இருக்கிறா. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இந்த குட்டி போடுறதுக்கு வந்து அவள் எல்லா பூனையுமே யார் முன்னாடியுமே குட்டி போட மாட்டாங்க. ஆனால் இது வந்து நான் படுத்துட்ருக்கேன், என் காலுக்கிட்ட வந்து படுத்துக்கிட்டா.
ஏன்னா அவ்வளோ பயம், ஆளுங்களை பார்த்தாலே பயந்துக்கிறா, வெளியும் போக மாட்டான். நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு இங்கே வந்து 3 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் வெளியே வந்ததே இல்லை. பாத்ரூம் வரத்துக்கு மட்டும்தான் வெளியே வரோம், மீதி எல்லாம் உள்ளேயே தான். அவ கிடக்குறான், அவ நைட்டு கத்திட்டு இருக்குது, ஒரு பக்கம் வலி வயிறு வலின்னு கத்திட்டு இருக்குது. கத்திட்டு இருந்து இது ஒரு பக்கம் காணோம். சரி இது இருந்தா கத்தாதுன்னு சொல்லி கத்தி கத்தி டயர்டாயிருச்சு. அப்புறமா இது வந்துச்சு. வந்ததும் நம்ம அம்மா கத்துதுன்னு பண்ண, இது வந்து இது வெளியதான் இப்படி ஜன்னல் வெளி இந்த சைடா இருந்து குதிச்சு வந்துச்சா உள்ள. இது பெட்டுக்கடியில இருந்த பூனை கத்திட்டு இருந்து இது சவுண்டு கேட்டு வெளியே வந்து இதை கழுத்து பிடிச்சி இழுத்துட்டு போகுது உள்ள. இது இந்த இந்த எருமை மாடு போக மாட்டேங்குது, அதுகிட்ட விளையாடிட்டு இருக்குது. அது எதுக்கு கத்துதுன்னு தெரியல, என்ன நான் தெரிஞ்சுட்டேன். அப்ப குட்டி போடல, விளையாடிட்டு இருக்குது. அது வயிறு வலியோடு இது விளையாடுது. ஆனா இது வந்து அந்த குட்டியை பிடிச்சி இழுத்துட்டு உள்ள போகுது, இது போக மாட்டேங்குது. ஆனா இது இழுத்துட்டு போனா அது கம்முன்னு இருக்குது, கத்தாம இருக்குது. இது போய் கூட இருந்துச்சுன்னா அது என்ன நினைச்சிச்சுன்னா, குட்டி போடும்போது அது அது பிள்ளை வந்து பக்கத்துல இருக்கணும், பார்த்துக்கிட்டே. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஓ இது இருந்தா தான் குட்டி போட மாட்டிருக்குது அப்படின்ட்டு மடியில எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த பூனைய. அந்த எலியை மடியில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது அங்கே உள்ள இருந்துட்டு அந்த மடியில் இருக்க மடியே இப்படி பார்த்துக்கிட்டு பூனையே பார்த்துட்டு அப்படியே குட்டி போடுதுன்னு அப்படியே பார்த்தேன். குட்டி போடுறது சத்தியமாக பார்த்தேன். ஃபஸ்ட்டு சாண்டல் கலர் போட்டுருச்சு, அப்புறமா ஒன்று போட்டதுமே என்னடா அப்புறம் அப்படியே ஃபுல்லுமே பிளட்டு, அதே தொடச்சி போட்டுருச்சு. அப்புறம் போட்ட வாட்டி அப்பயும் இதையத்தான் கூப்பிடுதுங்கிறேன், இது போய் அப்படியே கிளீன் பண்ணி விடுது.